அடுத்த முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா இஹ்திலாஃபுல் உலமா, அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட தலைப்பு. இது ஏன் வந்துச்சு, இது எதுக்கு வந்துச்சு, இது ஏன் வரணும், ஒரு குர்ஆன் தானே, ஒரு ஹதீஸ் தானே இருக்குது. ஹதீஸ்ண்டா ஒண்ணு, குர்ஆன்டா ஒண்ணுண்டா, இதை தாண்டி என்னத்துக்கு 1008 பிரச்சனைகள், சச்சரவுகள், 1008 பிளவுகள், அறிஞர்கள் மத்தியில கருத்தியல் ரீதியாக ஏன் இவ்வாறான பிளவுகள் காணப்படுதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். ஆனா இந்த பகுதியை நாங்க கொஞ்சம் ஆழமாக தெளிவாக நாங்க புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா, எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைக்கு, அதாவது நான் சொல்றது அந்த மார்க்கம் என்ற பேர்ல அல்லது அமைப்புகள் இயக்கம் என்ற பேர்ல 1008 பிரச்சனைகளுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு தீர்வாக அமைய பெரும் வாய்ப்பு ஒன்று இருக்குது. எனவே நாங்க இந்த பகுதியை ரொம்ப ஆழமாக கருத்துல கொண்டு அதை நாங்க புரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மார்க்கத்துல தெளிவான ஃபிக்ஹுடைய ஞானத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. அந்த அமைப்புல அறிஞர்கள் மத்தியில ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சு, ஏன் இந்த 4 மதுஹப் வந்துச்சு? நாம 4 மதுஹப் மட்டும் படிக்கல, பல மதுஹப்கள் இருந்ததாக எல்லாம் படிக்கிறோம். ஒவ்வொரு அறிஞர்கள்டையும் தனிப்பட்ட ரீதியான பல கூற்றுகளும் இருக்குதுன்னு படிக்கிறோம். ஒவ்வொரு அறிஞர்கள்டையும் தனித்தனி மசாயில்கள் இருக்கிறதாக படிக்கிறோம். இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டா, இது வெறுமனே அறிஞர்கள் மத்தியில மட்டும் காணப்பட்ட பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது முழுக்க முழுக்க ஃபிக்ஹ் சார்ந்த, ஷரீஅத்தினுடைய சட்டத்திட்டங்கள் சார்ந்தவை. சலஃபு சாலிஹீன்களை பொறுத்தவரையில அகீதாவுல மெயின் பகுதியை தவிர, உசூலான அடிப்படையான பகுதியை தவிர மிச்ச சில பகுதிகளில் கருத்து வேறுபாடு வந்தாலும் அகீதாவுல அவங்க எல்லாருமே ஒரு ஏகோபித்த ஒரு அமைப்புல தான் இருந்திருக்கிறாங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அஹ்லுஸ், அதாவது சலஃபு சாலிஹீன்கள் தெளிவான பாதையில அகீதாவுல இருந்திருக்கிறாங்க. ஆனா ஃபிக்ஹை பொறுத்தவரையில கருத்து வேறுபாடு இருக்குது. இது சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இருக்குது. அந்த சஹாபாக்களுடைய காலம் தொட்டு தற்காலம் வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுல புரிந்துணர்வோட நாங்க அது சில விஷயங்களை அணுகிக் கொள்வதன் மூலமாக நாம அடிக்கடி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய பல தீர்வாக இது அமையுங்கிறது நான் நம்புறேன். வல்லாஹு அஅலம். அதுல இந்த உலமாக்களுடைய கருத்து வேறுபாட 3 பகுதிகளாக நாங்க பிரிப்போம். அது ஆரம்பம், கருத்து வேறுபாடுகள் ஏன் வந்ததுங்கிறதுக்கு முன்னால அதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, கருத்து வேறுபாடுகள் எப்படி வந்துச்சு, புறவு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான காரணிகள் என்ன, மூன்றாவது கருத்து வேறுபாடுகளோட நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு 3 பகுதியை நாங்க பிரிப்போம். அதில் முதல் பகுதி என்னன்னா, அது ஆரம்பத்தை நாங்க பார்ப்போம். ஆரம்பத்தை பொறுத்தவரையில அது சஹாபாக்கள் தொட்டு நிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரும் பனு குறைலாவை தவிர வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, நாளைக்கு அசர் தொழக்கூடாது. லா யுஸல்லியன்ன கதன் அல் அஸ்ர இல்லா ஃபி பனி குறைலான்னு வருதுன்னு நினைக்கிறேன். அப்ப அப்படியான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்ல, சஹாபாக்கள் எல்லோருமே அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்றாங்க. எல்லோருமே அந்த ஹதீஸ் சஹீஹ்ங்கிறத புரிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் முன்னுக்கே சொன்ன ஒரு பகுதி. இப்ப இந்த சஹாபாக்களுடைய புரிதல்ல பிரச்சனை வருது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அசர பனு குறைலாவுடைய அந்த பனு குறைலாவுல போய் தொழணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒரு சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னத்த சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த சந்திப்புக்காக வேண்டி அவசரமா நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போகணும், அதனால குயிக்கா நாங்க பனு குறைலாட்ட வரணுங்கிறதுக்காக பனு குறைலா தான் வந்து அசர தொழுங்க குயிக்கா வந்துன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு வழக்கத்தை சொல்றாங்க. இன்னும் ஒரு சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க கொஞ்சம் லேட்டாக நானும் பரவாயில்லை, எப்படியாவது போய் பனு குறைலால போயிட்டு அசர தொழுதிடணும் அப்படின்னு ஒரு வழக்கத்தை எடுக்கிறாங்க. இதுல 2ல 1 தான் சரி, அதுல மாற்றம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன நோக்கம் என்ன, அந்த ஒரு இஜ்திமா, அந்த சந்திப்புக்காக வேண்டி குயிக்கா நீங்க எல்லாம் வந்து சேர்ந்துருவோம்னு சொல்லி ஒரு 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 விஷயத்த நாங்க சொல்லி வரோம். உதாரணத்துக்கு ஒரு உஸ்தாது வந்து பாடம் நடத்த போறாருன்னு சொன்னா ஒரு பள்ளியில, மஸ்ஜிதுல் நூர்னு சொன்னா, நாளைக்கு எல்லாம் அசர தொழுகையை வேற எங்கேயும் தொழக்கூடாது, மஸ்ஜிதுல் நூர்ல அசர தொழுகை வந்து தொழணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற இடத்துல தொழக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்ல, தொழலாம் தாராளமாக, டைமுக்கு வரணுங்கிறத நாங்க புரிஞ்சுக்கொள்ளும். அப்ப அந்த வகையில ரசூலுல்லாஹ் சொன்னதும் அதே பேட்டர்ன்ல தான். ஆனா ஒரு சிலர்கள் இப்படியும் புரிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எல்லாமே முக்கியமானதுங்கிறத மதிச்சதால அவங்க அப்படியும் புரிஞ்சு கொண்டாங்க. 2 பேருமே போனாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஒரு சிலர்கள் தொழுதுட்டு போய் சேர்ந்தாங்க, இன்னொரு சிலர் அங்க போய் தொழுதாங்க. யாரையுமே எச்சரிக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. எனவே ஹதீஸ் சஹீஹாக இருந்தாலும் புரிதல்ல பிரச்சனை சஹாபாக்கள காலத்துல இருந்து இருக்கத்தான் செய்யுது. மனிதன் ரீதியில அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எனவே அதை நாங்க பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத ஆரம்பமாக புரிஞ்சு கொள்ளணும். அப்ப எனவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து சஹாபாக்கள் மத்தியில அந்த பிரச்சனை இருக்குது. நிறைய உதாரணங்கள் நாங்க சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஆரம்பத்தை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்ப 2வது வரும், கருத்து வேறுபாடு வருவதற்கான காரணிகள் என்ன? இதை அறிஞர்கள் 2ஆ பிரிப்பாங்க. அதுல 1 அல் ஹிலாஃபு ஃபீ சுபூத்தி தலீலி வல் இஸ்தித்லால் பிஹி. ஆதாரம் அது சரியா பிழையாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அந்த ஆதாரத்தை எப்படி ஒரு சட்டமாக எடுத்துக்கொள்ற ஒரு சிஸ்டம்,
இதுல கருத்து வேறுபாடு ஒண்ணு இருக்குது. இது ஒரு பகுதி, நல்லா புரிஞ்சுக்கணும். அல் ஹிலாஃபு ஃபீ சுபூத்தி தலீல் வல் இஸ்தித்லால் பிஹி. ஆதாரம் தரிபடுதல், அதாவது சரியா பிழையா, அது உறுதித்தன்மை வாய்ந்ததா இல்லையாங்கிறதுல ஒரு ஹிலாஃப் வருது. ரெண்டாவது, அந்த ஆதாரத்திலிருந்து எப்படி சட்டத்தை எடுக்கிறான், அந்த எடுக்கிற வழிமுறையிலையும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருது. இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி அல் ஹிலாஃபு ஃபீ தலாலத்தி தலீலி வ ஃபஹ்மிஹி. அந்த ஆதாரம் ஒன்று இருக்குதுண்டா, அந்த ஆதாரம் ஒரு விஷயத்த சொல்லுது, அதே மாதிரி அதனுடைய விளக்கமும் இருக்குது. இந்த சொல்லக்கூடிய அந்த விஷயம் விளக்கங்கள்ல அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்படுது. இதுதான் ரெண்டு முக்கியமான காரணம். ஒண்ணு, ஆதாரம் சரியா பிழையா, அந்த ஆதாரத்திலிருந்து எப்படி சட்டம் எடுப்பது. ரெண்டாவது, அது சட்டம் எடுக்கிற முறை. ரெண்டாவது பகுதி, அந்த ஆதாரம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அந்த ஆதாரம் சொல்லக்கூடிய அடிப்படை விளக்கம், அது தொடர்பான விளக்கங்கள் என்னங்கிறதுல கருத்து வேறுபாடு வருது. இந்த ரெண்டு பகுதியையும் நாங்க ரொம்ப ஆழமாக பார்ப்போமே. ஆனால் இப்ப முதல் பகுதிக்கு வரும். ஆதாரம் தரிபடுதல், ஆதாரம் சேருதல், ஆதாரம் சரியா பிள்ளையான்னு பாக்குறது, அந்த ஆதாரத்திலிருந்து ஆதாரம் எடுக்கிறது. இது முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில முதலாவது ஆதம புலூகி தலீலில் ஆலிம். ஒரு அறிஞருக்கு ஒரு ஹதீஸ் முதலாவது சேர்ந்திருக்காது. ஏற்கனவே நாங்க கூஃபாவோட டச் பண்ணி பார்க்கணும். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இராக்ல வாழ்ந்தவங்களுக்கு ஹதீஸ் போய் சேர்ந்திருக்காது. அப்ப இஜ்திஹாதின் அடிப்படையில சட்டங்கள் எடுப்பாங்க. எனவே அவருடைய சட்டமும் மக்காவுல அல்லது மதீனாவுல இருக்கக்கூடிய இமாம்ட சட்டமும் ஒன்றுபடுமா என்ற இவருடைய டிரெக்டா ஹதீஸ் கருத்து வேறுபாடு அங்கேயும் வரும். இது ஆரம்ப பகுதியை நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு ஆதாரம் சேரல் என்று சொன்னா எங்களுக்கு அங்க முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பிழைகள் உருவாகலாம், சரியாகவும் அந்த தீர்ப்பு அமையலாம். ஆனால் அங்க கருத்து வேறுபாடு வந்ததுக்குரிய முக்கிய காரணம் என்ன, அந்த ஆதாரம் அவர்கள் சேர இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் நினைக்கிறேன், ஜெத்தா, அதாவது பாட்டிக்கு மீராஸ்ல, அதாவது வாரிசுரிமை சொத்துல எத்தனை பங்கு வரும், ஒரு ஆள் மரணிச்சுட்டாரு, அவருக்கு பாட்டி இருக்குது, அந்த பாட்டிக்கு சொத்து கொடுக்கணுமா இல்லையாங்கிற ஒரு பிரச்சனை வருது. அபூபக்கர் சித்திக் சொல்றாரு, நான் குரான்லயோ ஹதீஸ்லயோ எதுக்குரிய தீர்வை கண்டதில்லை, இருந்தாலும் நான் என்ன செய்வேன், அறிஞர்கள்ட்ட சஹாபாக்கள்கிட்ட கேட்டு நான் அதுக்குரிய தீர்ப்பு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க சுருக்கம் என்ன, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தலீல் சேர இல்லை. இந்த இடத்துல அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தா இந்த தீர்ப்பும் அடுத்த ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியவர்களுடைய தீர்ப்பு முரண்பட்டிருக்கு. ஆனா அபூபக்கர் சித்திக் என்ன சொல்றாரு, நான் கேட்டுட்டு சொல்றேன். அங்க போய் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அங்க ஜத்தாவுக்கு சுதுஸ் 6/1 கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை அங்க பெற்றுக்கொள்றான். உடனே அந்த தீர்ப்பை கொடுக்குறான். இப்ப அவங்களுக்கு தலீல் கிடைக்கலங்கிறதால ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கருத்து வேறுபாடு வரும். அதனால்தான் அவங்க சொல்றாங்க, நான் இந்த விஷயத்த நான் குரான்லயே சொன்ன அவளைய பார்க்க இல்லை வர இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க மஷூரா செஞ்சு எடுக்கிறாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம். ரெண்டாவது பகுதி அதமு சுபூத்தி தலீல் இன்தல் ஆலிம். ஹதீஸ் இருக்குது, அவர்கிட்டையும் இருக்குது, ஆனால் அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்ல அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வாராரு. எனவே அவர்கிட்ட அந்த ஹதீஸ் இருந்தும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இல்லாத சந்தர்ப்பத்துல அதுக்கு மாற்றமான ஒரு தீர்வு அவர் எடுப்பாரு. அதே ஹதீஸ் இன்னொரு ஆள்கிட்ட ஆதாரம் சொன்னா அதுக்கு சார்பான ஒரு தீர்ப்பு எடுப்பாரு. இப்ப கருத்து வேறுபாடு வரும். அப்ப பிரச்சனை என்ன, இஸ்னாத ஆய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் அல்லது அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள்ட்ட உள்ள தவறுகள், ஒரு சிலர்கிட்ட உள்ள நியாயங்கள், இதெல்லாமே சேர்ந்து ஒரு கருத்து வேறுபாடாக வருது. உதாரணத்துக்கு இதுக்கு சொல்லுவாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட முஸ்னத் அஹ்மதுல தெளிவாக பல ஹதீஸ்கள் இருக்கு. அதுல ஒரு ஹதீஸ் தான் என்ன, ஒரு தோல் அது பதனிடப்பட்டால் அது சுத்தமானது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இருக்குது. இது அதுபிகல் இஹாபு ஃபகத் தஹுர. அந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட பலவீனமான செய்தி. அப்ப இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட ரொம்ப ஏற்றமான கருத்து என்னன்னா, தோல் பதனிட்டா அது சுத்தமாக மாறாது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. ஆனா அதே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அந்த ஹதீஸ்ல நீங்க அந்த தோல்ல இருந்து பிரயோசனம் பெறாதீங்க, அதுல இருந்து நீங்க பயன் அடையாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. தோல்ல முள்ள சொல்லி அந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட ஏற்றமான ஹதீஸ் இருக்கிறதால அந்த ஹதீஸ் அவங்க அமல் செய்யறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற இன்னொரு ஹதீஸ் அது பலவீனமாக கருதுறாங்க. இதே அடுத்த அறிஞர்களை பொறுத்தவரையில அபு ஹனீஃப் அஹ்மத் இப்னு ஹம்பல் எதை அவரு லைஃப்னு சொன்னாரோ அது அவங்கள்ட்ட சஹீஹ், எதை அவரு சஹீஹ் என்று சொன்னாரோ அது அவங்கள்ட்ட லைஃப் பலவீனம் அமைப்புல அவங்க மாற்றி எடுத்ததால வேற அறிஞர்கள்ட்ட ஃபுகஹாக்கள்ட்ட அது பதனிடப்பட்டால் சுத்தமானதுதான் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பை எடுக்கிறாங்க. அப்ப பிரச்சனை என்ன, ஹதீஸ் சரியா பிழையாங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது, சஹீஹானதா சஹீஹ் இல்லையாங்கிற விஷயத்துல பிரச்சனை இருக்குது. அதனால கருத்து வேறுபாடு. மூணாவது கட்டம் அதமு ஹுஜ்ஜியத்தி தலீல் இன்தல் ஆலிம். தலீல் இருக்குது, தெளிவா இருக்குது, சஹீஹா இருக்குது, ஆனால் அந்த தலீலில் இருக்கக்கூடிய வழிமுறை அல்லது அந்த தலீலில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்
ஒரு சில அறிஞர்கள்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படுதாங்க, இன்னும் ஒரு சில அறிஞர்கள்ட்ட ஏற்றுக்கொள்ள முடியாமையாக இருக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு குரான்ல வரக்கூடிய வசனத்தை பாருங்க. யாராவது சத்தியம் செய்து முறிச்சு கொண்டா அதுக்கு பரிகாரமாக குரான்ல பல வழிகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். இறுதியாக 3 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயமும் வருது. ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாம். இந்த 3 நாள் நோன்பு பிடிக்கிறது தொடர்ச்சியாக பிடிக்கணுமா, அல்லது அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டிய விஷயம் இல்ல, 3 தடவை பிடிச்சா போதுமான்னு சொல்லி அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு வருது. ஏன் வருதுன்னு கேட்டா, இன்னும் ஒரு கிராத் இருக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த இன்னொரு கிராத்ல வருது, ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாமின் முத்ததாபிஆன்னு சொல்லி வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த கிராத் முத்தவாத்திரான கிராத் இல்லைங்கிறது கருத்து வேறுபாடான ஒரு விஷயம். அதாவது இந்த தொடர்ச்சியாக பிடிக்கும்னு சொல்லக்கூடிய இந்த குரானிய கிராத் ஒரு சில அறிஞர்கள் எடுக்கிறாங்க, ஒரு சில அறிஞர்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எடுக்கிறாங்க, அதனால தொடர்ச்சியாக 3 நாள் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஏண்டா இப்னு மஸ்ஊத் ரீதியாக அந்த கிராத் தொடர்ச்சியாக பிடிக்கும்னு சொல்லக்கூடிய கிராத் முத்தவாத்திர் இல்லை. எனவே குரான்ல டிரெக்டாக நாங்க இந்த வசனத்தை தான் எடுப்போம்னு சொல்லி பிடிச்சா போதும், தொடர்ச்சியாக பிடிக்க அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து எடுக்கிறாங்க. 2 பேர்கிட்டயுமே அந்த குரான் வசனம் ஒரு ஆதாரபூர்வமானது, அதுல மாற்றமே இல்லை, யாருமே அதுல பிள்ளை போறது இல்லை. ஆனால் கிராத் வைஸா அதுல உள்ள மாற்றங்கள் இங்க அவங்களுடைய நிலைப்பாட்டையும் மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹதீஸ் ஆதாரம் ரொம்ப தெளிவாக வருதா இல்லையா, அதை எப்படி ஆதாரமாக எடுத்துக்கொள்றதுக்குரிய முறைங்கிறதுக்குள்ள நான் சொன்னப்பட்ட அந்த 3 பகுதியும் வரும். 2வது பகுதி இருக்குது, அல் ஹிலாஃபு ஃபீ தலாலத்தில் தலீலி வ ஃபஹ்மிஹி. அந்த ஆதாரம் சொல்லக்கூடிய கூற்று கருத்து, அதுக்கு முரணான கருத்து, அது மஃஹூமுல் முகாலஃபான்னு சொல்லக்கூடிய பகுதி, இதெல்லாமே சரியான முறையில வருதா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. அதுலயும் ஒரு 3 விஷயங்களை சொல்லி கொண்டு போறாங்க அறிஞர்கள். அதுல ஒன்று மாயாரு தலீலி மின் அவாரில் அதில்ல. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த பகுதி எப்படின்னு சொன்னா, ஒரு குர்ஆன் வசனம் அல்லது ஹதீஸோ வருது, இதற்கு மாற்றமாக வரக்கூடிய அந்த புரிதல் பொதுப்படையானதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம். ஆமா ஹாசான்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது ஒரு வசனத்துல இருந்து அல்லது ஒரு ஹதீஸ்ல இருந்து. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. இதா பலகல் மா குல்லத்தைன், ஒரு நீர் குல்லத்தைன் சொல்லக்கூடிய அந்த பகுதியை, அந்த அளவை அடைந்து கொண்டால் லம் யஹ்மில் அல் ஹபஸ், லம் யஹ்மில் ஹபஸ், நஜீஸை சுமக்காதுன்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தியை நாங்க டிரெக்டாக பார்க்கும் பொழுது, குல்லத்தைனான நீர் இருந்தா லம் யஹ்மில் ஹபஸ், நஜீஸை சுமக்காதுங்கிறது புரிந்து இந்த ஹதீஸுடைய நேரடியா அர்த்தம். இதே நாங்க கொஞ்சம் மாறி விளங்கணும்னு சொன்னா, எதெல்லாம் குள்ளத்தைனாக இல்லையோ அந்த தண்ணி எல்லாம் நஜீஸை சுமக்க கூடியதுதான் அப்படின்னு ஒரு விளக்கம் எடுக்கலாமான்னு கேட்டா இருக்கு. ஒரு சில அறிஞர்கள் இந்த விளக்கத்தை எடுக்கிறாங்க. எப்படி இந்த ஹதீஸ்ல இதுதான் விஷயம் என்னன்னா, இது பொதுப்படை இல்லையாங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல. இப்ப இந்த இடத்துல ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, இமாம் அஹ்மத் போன்றவங்க, இமாம் ஷாஃபி போன்றவங்க சொல்றாங்க, குள்ளத்தைனை பொறுத்தவரையில அந்த குள்ளத்தைன்ல தண்ணி இருக்குதா நஜீஸை சுமக்காது, குள்ளத்தைனை விட குறைஞ்சிருக்குதா நஜீஸை சுமக்கும்ங்கிற தீர்வுக்கு வராது. இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்க இப்படி இருக்க மாட்டோம், எல்லா சந்தர்ப்பத்திலையுமே நாங்க இப்படியான ஒரு விளக்கத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சில நேரங்கள்ல சுமக்கும் சுமக்காமலும் இருக்குன்னு சொல்லி ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இதுக்கு இடம்பாடு இருக்குதா? தாராளமாக இடம்பாடு இருக்கு. அதாவது குள்ளத்தைன ஈக்கிற தண்ணியில நஜீஸ் சுமக்காதுண்டா அப்படின்னா குள்ளத்தை இல்லாட்டி நஜீஸ் சுமக்கும்னு தான் எடுக்கணுமா? ஏன் சில சந்தர்ப்பத்துல சுமக்கலாம், சில சந்தர்ப்பங்கள்ல நஜீஸா இல்லாமலும் போகலாம் அப்படின்னு ஒரு தீர்வு எடுக்கலாமே. இப்ப என்ன பிரச்சனை என்ன? அந்த உசூல்ல பிரச்சனை. தயவு செஞ்சு இதெல்லாம் நாங்க ஆழமாக புரிஞ்சுக்கிறோம். இந்த உசூல்ல பிரச்சனை. சில இதுல ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கும், ஒண்ணு பிழையா இருக்கும், 2வது. ஆனால் இதற்கான மசாலா இஷ்திஹாதியான்னு சொல்லும் பொழுது இதுல ரொம்ப ஆழமான சட்ட பிரச்சனைகள் இருக்கும், அவங்களோட வாக்குவாதங்கள் நியாயங்கள் தாராளமாக இருக்கும், டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டியது. ஆனா அந்த இடத்துல இமாம் அபூ ஹனீஃபா போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க, இதை நாங்க இப்படிதான் எடுக்கணும் அவசியம் இல்லை, இப்படியும் இருக்கலாம். அப்ப இங்கே கருத்து வேறுபாடு வருவதற்குரிய தாராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கு. எனவே அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அடுத்த கட்டம் என்னண்டா, அல் ஹிலாஃபு ஃபீ தலாலத்தில் அல்ஃபாஸ், அந்த வார்த்தை பிரயோகங்களுடைய அந்த புரிதல்ல பிரச்சனை இருக்கு. வார்த்தை பிரயோகங்களுடைய புரிதல்ல பிரச்சனை. இப்ப இதுவும் அதே மாதிரி ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அதாவது ஹதீஸ்ல வருது, மேய்ச்சலுக்கான ஆடுகள்ல ஜகாத் கொண்டு வருது. அப்படின்னா மேய்ச்சலுக்கான ஆடுகள் தான் நாங்க வெறுமனே சாப்பாடுகளை போட்டு நாங்க பட்டியல போட்டு வளர்க்குற ஆடுகளுக்கு ஜகாத்து கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வி வரும். இதுல ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க அதுக்கும் கொடுக்கத்தான் வேணும். இன்னும் ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க சாப்பாடு கொடுத்த
நாங்க எங்கட பாட்டுல நாங்க செலவழிச்சு நாங்க ஆடுகளை வளர்க்குறோம்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூற்றும் இருக்குது. கருத்து வேறுபாடான ஒரு பிரச்சனை. இது எப்படி பாக்குறாங்க? ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது சாயிமா. அப்ப மேய்ச்சல் தளத்துல மேய போடக்கூடிய ஆடுகள்கிட்ட நாங்க ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்குது என்று வரதால அபு ஹனீஃபா போன்ற உலமாக்கள் சொல்லுவாங்க, மேய்ச்சல் தளத்துல போட்டாலும் சரி, மேய்ச்சல் தளம் இல்லாம உங்களுக்கிட்ட நீங்க வச்சு வளர்த்தாலும் சரி, அந்த ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இன்னொரு ஹதீஸ் இருக்குது, அந்த வருதுன்னு நினைக்கிறேன், 40 ஆடுகள் இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம் வச்சு பார்க்கக்குள்ள அது பொதுவா ஆடு தான் வந்திருக்குது. எனவே நாங்க இந்த இடத்துல மேய்ச்சல் தளத்துக்கான ஆடுகளுக்கு ஜக்காத்து கொடுக்கும்ன்ற செய்தியின் மூலமாக மேய்ச்சல் தளத்துல இல்லாத நாங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஆடுகளுக்கு ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல இயலாது. அதை நாங்க அந்த மஃஹூமுல் முஹாலஃபாவா அங்க இந்த இடத்துல நாங்க ஆதாரமாக எடுக்க மாட்டோம். எனவே மொத்தமாக எல்லா ஆட்டுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, நாங்க வளர்த்து பட்டி அடிச்சு சாப்பாடு போட்டு வளர்க்குற ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹதீஸ்ல வந்து இது மேய்ச்சல் தளத்துக்கு போற ஆடுன்னு, இது மேய்ச்சல் தளத்துக்கு போகாத ஆடுன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. எனவே இது ரொம்ப ஆழமாக நாங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒவ்வொரு அந்த வார்த்தை பிரயோகங்கள், ஹதீஸ்ல உள்ள வார்த்தை பிரயோகங்கள்ல உள்ள அந்த விளக்கங்கள் அடிப்படையில வர பிரச்சனைகள். அடுத்தது வந்து அல் ஹிலாஃப் ஃபீ தஹ்கீகில் மனாத். உதாரணத்துக்கு அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை நடைமுறையோட ஒப்பிட்டு அதை ஆராயும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. இவங்கள்ட்ட ஹதீஸும் சஹீஹா இருக்கும், அதன் மூலமாக வந்த சட்டமும் சஹீஹா இருக்கும், அதன் மூலமாக வந்த வார்த்தை பிரயோகங்களும் எல்லாம் ஓகே, எல்லாமே ஏகோபித்து ஓகே பண்ணிருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த சட்டத்தை நடைமுறையில கொண்டு வரும் பொழுது கருத்து வேறுபாடுகள் வரும். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, அதுக்கு இப்ப நாங்க நம்மள்ட்ட ஒரு டெபிட் கார்டு இருக்குது. அந்த டெபிட் கார்டு வந்து ஒரு குறித்த ஒரு ஒரு பேங்க்குக்கு, உதாரணத்துக்கு இப்போ பேங்க் ஆஃப் சிலோனுக்குரிய அந்த டெபிட் கார்டுன்னு சொன்னா, இந்த டெபிட் கார்டை கொண்டு வந்து நம்ம வந்து கொமர்ஷியல் பேங்க்ல வந்து ஏடிஎம்ல போட்டு நாங்க சல்லி எடுக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த கொமர்ஷியல் பேங்க் அந்த ஏடிஎம் கொமர்ஷியலுக்கு முன்னால வச்சிருக்கக்கூடிய அந்த ஏடிஎம்ல இருந்து எங்களுக்கு வந்து அதுக்கு நாங்க 10,000 எடுக்கிறோம்னா 10,050 ரூபா வெட்டுறான்னு வச்சுக்கணும். இப்ப இந்த 50 ரூபா வெட்டிட்டாங்கன்னா இந்த 50 ரூபா வட்டியா இல்லையாங்கிறது பிரச்சனை இருக்குது உலமாக்கள்கிட்ட. இப்போ ஒரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, என்ன, எல்லாருமே ஏகோபிச்சதுதான் வட்டி ஹராம், எல்லோருமே ஏகோபிச்சதுதான் வட்டி சார்ந்த. உதாரணத்துக்கு கரன்சில வந்து ரொம்ப தங்கம் வெள்ளியை போன்ற வகைகள் அந்த கரன்சில எல்லாம் வட்டி ரொம்பவே புழங்குங்கிறது எல்லாம் ஏகோபிச்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த முறையில வட்டி இருக்குதா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க, ஆனா வேற ஒரு பேங்க் அது, அந்த பேங்க் நீங்க கடன் எடுத்து வாங்கினதால 50 ரூபா வெட்டுறான்னு சொல்லுவாங்க. அப்ப கடனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, அப்படி இல்லை, டிரெக்ட் அது உங்களோட சல்லியத்தை எடுக்கிறீங்க, ஆனா அது பேங்க்ட கடன் வாங்குறதாக அமையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விளக்கத்தை சொல்லுவாங்க. இது கடன் வாங்கின சிஸ்டத்துக்குள்ள வராது, இது வேற சர்வீஸ் சார்ஜ், அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு சட்டத்தை நடைமுறையில கொண்டு வரக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அங்க வரும். அதுக்குரிய காரணம் இல்லத்து, ரொம்ப ஆழமாக உன்னிப்பாக வரக்கூடிய இல்லத்துகள் காரணிகள் என்ன, நடைமுறை சிக்கல் என்ன, இப்ப அந்த பேங்க் சிஸ்டம் எப்படி வருது, அந்த ஆரம்ப காலத்துல உள்ள அந்த பேங்க் ஆஃப் அந்த பேங்குக்குரிய அல்லது அந்த அந்த கொடுக்கல் வாங்கக்கூடிய சட்டம் லோ என்ன, இப்ப உள்ள லோ என்ன, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கும். அதன் மூலமாக நடைமுறையில் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல சட்டங்கள் பிரச்சனைக்குரியதாக அமையும். ரொம்ப தெளிவாக ஆதாரம் கொள்ளப்படக்கூடிய அமைப்புல அறிஞர்களை சொல்றேன், அவங்களோட டிரெக்டாக முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க தெளிவாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவாங்க. ஒவ்வொரு மதஹப்கள்ல வளர்ந்த அறிஞர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு டிரெக்டாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு தென்பட்டதுன்னு சொன்னா, ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி அதை விட்டு ஒதுங்கி அவங்களுக்கு எது தெளிவா இருக்குதோ அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அதுதான் அறிஞர்களுடைய ஒரு அமானிதம், அறிஞர்களுடைய ஒரு நேர்மை. அந்த தன்மை எங்கள்கிட்டையும் வரணும். நாங்க 1000 தான் இருந்தாலும் துல்லாபுல் இல்முகள், இல்ம படிக்கக்கூடியவங்க, அந்த தரத்துக்கு போனவங்களான்னு கேட்டா இல்ல, வாய்ப்பு குறவு. நாங்க அதுக்குரிய முயற்சிகள் எடுக்கலாமான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரொம்ப நிதானமாக பக்குவமாகத்தான் இவ்வாறான விஷயங்களை நாங்க அணுக வேண்டியதாக இருக்குது. இந்த உதாரணங்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் புரியாத சந்தர்ப்பத்துல தாராளமாக கேட்டு அனுப்பலாம். 3வது கட்டம் வருவோம். ஆரம்பம் காரணிகள் பார்த்தோம். காரணிகள்ல 2 முக்கியமான காரணிகள், அந்த தலீல் சரியா பிள்ளையா, அது எப்படி ஆதாரமாக பிடிக்கிறது. 2வது கட்டம் அந்த தலீல்ல வரக்கூடிய சொற்கள் அல்லது அந்த தலீல்ல வரக்கூடிய விளக்கங்கள், அதுல வரக்கூடிய கருத்து வேறுபாடு. முதல் பகுதியில வந்து 3 பார்த்தோம். ஆதாரம் வந்து அவருக்கு ரொம்ப கிடைச்சிருக்காது. 2வது ஆதாரம் இருந்தும் அது பலவீனமானதாக இருக்கலாம். 3வது ஆதாரம் தெளிவாக இருந்தும் அந்த ஆதாரத்தின் தன்மை அவருக்கு ஆதாரமாக கொள்ள முடியாமல் இருக்கலாம். நோன்பு பிடிக்கிற விஷயம் உங்கால பக்கம். 2வது பகுதிக்கு வந்தோம்னு சொன்னா, ஒண்ணு ஒரு சட்டம் வருது, ஒரு ஹதீஸ் வருது, ஒரு குர்ஆன் வசனம் வருது, இது பொதுப்படையா அல்லது பொதுப்படை இல்லையாங்கிறதுல பிரச்சனை வரும். 2வது பகுதி
அந்த வார்த்தை பிரயோகங்கள்ல மாற்றமாக புரியக்கூடிய அமைப்புல அது ஆதாரம் கொள்ள முடியுமா இல்லையா? உதாரணத்துக்கு மஃஹூமுல் முஹாலஃபா, ஒரு ஹதீஸ் வரக்குள்ள அது ஆப்போசிட்டான மீனிங்கையும் நாங்க ஆதாரமாக எடுக்கலுமா இல்லையா? அடுத்தது மூணாவது கட்டம் வந்து எல்லா வகையிலையுமே ஒத்துக்கொண்டு போனாலும் கூட, எல்லா அறிஞர்களும் ஒன்றுபட்டு இருந்தாலும் நடைமுறையில அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்துல அதுல ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சொல்லி நாங்க இதை பார்த்திருக்கோம். இதுதான் முக்கியமான அடிப்படை காரணங்களாக அறிஞர்கள் கூறியிருக்கிறார். இப்ப மூணாவது கட்டம் இந்த இந்த பிரச்சனை, அதாவது இந்த கருத்து வேறுபாடுகள் நாங்க எப்படி அணுகணும். அதுல முதலாவது இது முக்கியமான பகுதியும் கூட, இந்த கருத்து வேறுபாடுகளை வச்சு நாங்க சண்டை சச்சரவுல ஈடுபட்டு எங்களுக்குள்ள ஒரு குரோதத்தையும் ஒரு விரோதத்தையும் உருவாக்க கூடாது. இது எந்த வகையிலையும் அனுமதி இல்லாத ஒரு செயல்பாடு. நாங்க ஒரு பள்ளிக்கு போறோம், அந்த பள்ளியில மஸ்அலா இஜ்திஹாதிய கருத்து வேறுபாடான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த பள்ளியில ஒரு செயல்பாடு நடைமுறைப்படுத்துறாங்க. நான் சொல்ற பித்அத் இல்லாத தெளிவாக அது கருத்து வேறுபாடான ஒரு விஷயம். அதுக்கு பிஸ்மி சத்தமா சொல்றதா அல்லது பிஸ்மி என்ன அமைதியா சொல்றதா, இது வந்து கருத்து வேறுபாடான ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல நான் சத்தமா தான் சொல்லுவேன், சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தமா ஓதுறவங்க இல்ல இவர் சத்தமா ஓதுறாது நான் மெல்லவா தான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட நான் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பிரச்சனைகளை நாங்க உருவாக்க வேண்டிய அவசியம் இங்க இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு கருத்து வேறுபாடான ஒரு விஷயத்துல இன்னொரு ஆள் இருக்கிறார் சொன்னா அவர் அதை செய்யும் பொழுது உண்மையிலேயே எங்கட பார்வையில நாங்க இருக்கிறது சரி, தவறுக்கு இடம்பாடு இருக்குது, அவர் இருக்கிறது தவறு, சரிக்கும் இடம்பாடு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை தான் நாங்க போகணும். எனவே அவர் செய்யக்கூடிய தவறுக்கு அல்லாஹு தஆலா மன்னிக்க போதுமானவன். எதிலாசி ஒன்று சரியா இருக்கும், ஆனா அவருக்குரிய அந்த உதுரை நாங்க கொடுக்கணும். அதெல்லாம் மன்னிக்க போதுமானவன், அவருக்குரிய கூலி இருக்குதுன்னு சொல்லி நாங்க போயிடுவோம். அதாவது அடுத்தது வந்து அதமு ததபுஇ ருஹஸ். நாங்க வந்து சில ருஹ்சாக்கள், இப்ப மதஹபுகளை பொறுத்தவரையில் 4 மதஹப்னா 4 கருத்து இருக்கு. உதாரணத்துக்கு சில மசாலாக்கள், அந்த ருஹ்சத்தை நாங்க என்ன செய்யக்கூடாது, தேடி தேடி ஆராய்ச்சி போயிட்டு நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்லணும். அதாவது கருத்து வேறுபாடை தாண்டி ஆதாரங்கள் ரொம்ப மேலோங்க இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துறோங்கிறது வேற. ஆனால் மதஹபுகள் நாங்க ஏன் பார்க்கிறோம்னா ஒவ்வொரு மதஹப்லையும் கருத்து ஒரு ஆதாரம் இருக்குதானே செய்யும். எனவே நாங்க நம்ம பாட்டுல ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிறோம்னு சொல்லி எல்லா மதஹப்லையும் ஒன்னு எடுத்துக்கிட்டு நாங்க நடைமுறைப்படுத்துற அந்த வேலை செய்யக்கூடாது, தல்ஃபீக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபடுறவங்க சிந்திக்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்குரியவங்களை பாவச்சிருக்கிறாங்க. அதுல உதாரணத்துக்கு ஒண்ணு பார்த்தா, ஒரு ஆள் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்புறாருன்னு வச்சுக்கணும், அல்லது ஒரு பெண் ஒரு ஆளை பார்த்து திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்புறாருன்னு வச்சுக்கணும். இப்ப கட்டாயம் வழி தேவைங்கிறது வந்து இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை தவிர்த்து மிச்சம் அழைத்து அறிஞர்களுடைய கருத்து. 3 மதுஹப் கருத்து. இமாம் அபு ஹனீஃபாவுடைய மதுஹப்ல வந்து வழி தேவையில்லை தானே, ஆனால் நாங்க முடிச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்க ஒரு ஆள் வாராண்டா அவர்கிட்ட கேட்கலாம், ரைட் இப்ப வழி தேவையில்லை, ரைட் அப்போ ஒரு அபு ஹனீஃபாவுடைய இதுல வாரீங்க. இப்ப சாட்சியம் தேவை அபு ஹனீஃபாட்ட, அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா, சாட்சியம் வந்து மாலிகி மதஹப்ல வந்து அங்க நிபந்தனை இல்லை, இந்த இடத்துல நாங்க மாலிகி மதஹப் எடுப்போம்னு சொல்லுவோம். அப்படியா? அப்ப மாலிக் மதஹப்ட வந்து வழி கட்டாயமே இல்ல, வழியை நாங்க அங்கே விட்டுருவோம், அபு ஹனீஃபா எடுப்போம், ஷாஹிதுக்கு வந்து சாட்சிக்கு வந்து மாலிக் மதஹப் எடுப்போம்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான்னு வச்சுக்கணும், ரைட். இப்ப வந்து நிக்காக அறிவிக்கணுமே, மாலிக் மதஹப்ல நிக்காக வந்து எல்லாருக்கும் வெளிப்படையா செய்யணும் சொல்லணும்னு சொன்னா, இந்த இடத்துல நான் அஹ்மது இப்னு ஹம்பல்ட எடுத்துக்கொள்றேனே, ஏன்னா அஹ்மது இப்னு ஹம்பல்ட்ட வந்து அறிவிச்சு செய்யறது வந்து முஸ்தஹப், கட்டாயம் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா இப்ப அஹ்மது இப்னு ஹம்பல்ட்ட வலியும் தேவை, ஷாஹிதும் தேவைன்னு போயிருமே அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான மதஹபுகளை போய் எடுத்து சிக்கலுக்குள்ள போனாங்கன்னா இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இதுல தெளிவா எங்களுக்கு சொல்ல முடியும் என்னன்னா, இவங்க வந்து மதஹபுடைய கருத்தை ஏன் இப்படி பிடிச்சு தொங்கினாங்கன்னா, முழுக்க அவங்களுடைய ஹவா, அவங்களுடைய ஆசை அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அவங்களுடைய அந்த அவங்களுக்கு பட்டதை அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுக்காக வேண்டி அந்த வேலையை செய்யறாங்கிறதே தான் சுருக்கமான விஷயமா இருக்கு. எனவே இது தவறு, இது ஹராம். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஈடுபடக்கூடாது. ஆதாரத்தின் அடிப்படையில ஒரு ஆள் அமல் செய்யறாதுங்கிறது வேற சட்டம், அதுக்குரிய தகுதி இருக்குதுன்னு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதை தாண்டி சர்வசாதாரணமாக எல்லா மதஹப்லையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு நான் நம்ம பாட்டுல செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி கண்மூடித்தனமான விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறதும் இந்த விஷயத்துல நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது முஸ்லிம் வாஹித், 2 பேர் 2 கருத்து, 2ல ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கும், ஒண்ணு பிழையா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிழையாய்ந்தவருக்கும் நிச்சயமாக அவருடைய முயற்சிக்கான ஒரு கூலி அவருக்கு கொடுக்கப்படும்ங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்கள்கிட்ட உள்ளத்துல வரணும். எனவே மதுஹப்ங்கிறது வந்து முக்கியம், அது நாங்க படிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதன் மூலமாகத்தான் சட்டங்களை நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சு கொள்ளலாம். அதன் மூலமாக பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் எங்கள்கிட்ட வரக்கூடாது. கருத்து வேறுபாடான விஷயங்கள்ல நாங்க எப்படி அணுகி கொள்ளணுங்கிறத ஒரு அடையாளமாக வச்சுதான் நாங்க நடக்கணும். குறிப்பாக அடுத்த கருத்துல இருக்கிறவங்களை மதிக்க பழகணும், அவங்களோட கருத்தை பத்தின படிப்பும் அறிவும் நாங்க வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். சந்தர்ப்பத்தில் நாங்க பிள்ளைகள் இருக்கலாம்,
எனவே மனிதன் அடிப்படையில யாரா இருந்தாலும் தவறுகள் ஏற்படலாம். அந்த தவறுகள் அதுக்கான அமைப்புல அணுகப்படணுமே தவிர மாற்றமாக விரோதங்களையும் குரோதத்தையும் வளர்க்கக்கூடிய அமைப்புல அல்லது இயக்கங்கள் என்ற பெயர்ல 1008 பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சுமக்கக்கூடிய அமைப்புல நாங்க பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை. கருத்து வேறுபாடுகள் அது ஒரு ஒரு வகையில் அது எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான். அது சார்ந்த அறிவுகளும் பரப்புகளும் கல்விகளும் ரொம்ப ஆழமானது. அதை பத்தின படிப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு நாங்க பிரச்சனைக்குரியவர்களாக குரோதங்களை வளர்க்கக்கூடியவங்களாக ஒருபோதுமே பயணிக்க கூடாது என்பதை நாங்க ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் எதை படித்தோமோ, எதை பார்த்தோமோ, எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மற்றும் ஒரு வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.